அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறைமக்களே, இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அவர் லேடி ஆஃப் சாரோஸ் வியாகுல அன்னையை நாம் அனுசரிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், அன்னை தனது வாழ்வில் அனுபவித்த துன்பங்களை தான் வியாகுலங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வியாகுல அன்னையினுடைய பக்தி முயற்சியை யார் பரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இது தொடங்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் சர்வைட் ஆர்டர், இந்த சர்வைட் ஆர்டர் சபையை ஃபாதர்ஸ் ஆரம்பிக்கல, சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கல. ஆனால் இந்த சபையில் ஃபாதர்ஸும் இருக்காங்க, சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சபையினுடைய தோற்றுனர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பொதுநிலையினர். பொதுநிலையினர் பாருங்கள், லே பீப்புள் 7 பேர் சேர்ந்து தான் இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் பாருங்கள், 7 பேர் 7 வியாகுலங்கள், அன்னையினுடைய வியாகுலங்களையும் அருமையாக பரப்பி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த 7 வியாகுலங்கள் என்ன என்பதும் நமக்கு தெரியும். சிமியோனுடைய இறைவாக்கு முதல் வியாகுலம், இரவோடு இரவாக எகிப்துக்கு ஓடியது இரண்டாவது வியாகுலம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் திருக்கோவிலிலே காணாமல் போனது, இந்த விழாவில் காணாமல் போனது மூன்றாவது வியாகுலம், மாதா கல்வாரி பாதையிலே இயேசுவை சந்தித்தது நான்காவது வியாகுலம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விட்டது ஐந்தாவது வியாகுலம், பிறகு இறந்த இயேசுவினுடைய உடலை அவர் தனது மடியிலே வைத்திருந்தது ஆறாவது வியாகுலம், இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே புதைத்தது ஏழாவது வியாகுலம் என 7 வியாகுலங்கள் நம் எல்லாருக்குமே தெரியும். வியாகுலங்கள் மாதாவுக்கு மட்டுமல்ல, எல்லா தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் படுகின்ற வேதனைகளை குறித்து நிச்சயம் எல்லாருமே கஷ்டப்படுகிறோம். அந்த விதத்தில் மரியா தாய் என்ற முறையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அத்தனை துன்பங்களையும் அவரும் அனுபவித்திருக்கிறார், அவரும் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து காட்டுவது தான் இந்த வியாகுல அன்னையினுடைய அனுசரிப்பு நமக்கு குறித்து காட்டுகிறது. அன்னையினுடைய வியாகுலங்களை பற்றி பேசுகிற புனித எஃப்ரம் கம்பேஷன், அதாவது பரிவு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் இந்த கம்பேஷனை கும்பாஷியோ அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது டு சஃபர் வித், அதாவது இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு தாய் போல மகன் அனுபவிக்கிற கஷ்டங்களுக்கு ஒரு உச்சி கொட்டுகிற தாயாக தூர நின்று அந்த துன்பங்களை பார்க்கிற வேதனைப்படுகிற தாய் அல்ல. மாறாக அந்த மகனோடே சேர்ந்து அவர் அந்த துன்பத்தை அனுபவிப்பதாக அவர் சொல்லுகிறார். உதாரணத்திற்கு யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் எப்படி எழுதி இருக்கிறதுனா, சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் நின்று கொண்டிருந்தார். இதில் கிரேக்க வினைச்சொல் ஹிஸ்தமி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஹிஸ்தமி ஒரு பாசிவ் பார்ட்டிசிபேஷனை காட்டல, ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன், நம்ம விளையாடுறான்னு சொல்லி வெளியிலிருந்து ஆதங்கப்படுவதோ அல்லது கைத்தட்டுகின்ற வெளியில் நின்று கொண்டு செய்கிற செயல் போல அல்ல, மாறாக களத்திலே நின்று அந்த பிரச்சனையை கையாளுவது போல மாதா சிலுவை அடியில் நிற்பது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்தமி வினைச்சொல் ஒரு கிறந்த சொல்லாகவே, சிலுவை ஊன்றப்பட்டு இருக்கிறது, மாதாவும் நின்று கொண்டிருக்கிறார். சிலுவை மண்ணில் ஊன்றப்பட்டு இருக்கிறது, மாதாவின் உடல் கால்கள் அந்த மண்ணில் கல்வாரி மலையிலே நம்பிக்கையாய் சாட்சியாய் ஊன்றப்பட்டு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே துன்பத்தை அவர் அனுபவிக்கிறார் தான் வியாகுல மாதாவினுடைய ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் என் மனசில் தோன்ற விஷயங்கள் எல்லாம், மாதா ஏதோ 7 வியாகுலங்களை மட்டும் கொண்டிருக்கவில்லை. நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு வியாகுலங்கள் தான். பல நேரங்களில் நம்ம படுற கஷ்டங்களில் மாதா துணை நிற்கிறார். இதோ உன் மகன், இதோ உன் மகள் என்று எப்போது இயேசு ஆண்டவர் நம் அனைவரையும் அவருக்கு பிள்ளைகளாக தந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை மாதா நமக்கான துன்பங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். இன்னும் அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், மாதா கண்ணீர் வடிக்கிறார் என்று. பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தாயாக அவர் காட்டுகிறார். ஜப்பானில் அகிதா அப்படின்னு ஒரு இடம், அந்த அகிதாங்கிற ஒரு இடத்துல ஒரு கான்வென்ட்டு, அந்த கான்வென்ட்டில் சிஸ்டர் ஆக்னஸ் அப்படின்றவங்க ஒரு நாள் விடிய காலம் ஒரு 3 மணிக்கு யாரோ அவங்கள எழுப்புகிறாங்க. கார்டியன் ஏஞ்சல்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கார்டியன் ஏஞ்சல் எழுந்து நீ சாப்பலுக்கு போ,
அப்போ அவங்க சேப்பலுக்கு போகிறாங்க. அந்த கான்வென்ட் சேப்பலில் போனால் அங்கே ஒரு சுருவம் இருக்கிறது. அந்த சுருவம் வித்தியாசமான சுருவம். அந்த சுருவத்தை வந்து ஒரு ஜாப்பனீஸ் தான் வடிவமைச்சிருக்கிறாரு. அந்த சுருவத்தை வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்படி வடிவமைத்தார் அப்படின்னா, அந்த சுரூபம் வந்து மரத்தால் ஆன சுரூபம். மாதாவினுடைய உடலும், அந்த உடலுக்கு பின்னே மாதாவுக்கு பின்னால் இயேசுனுடைய சிலுவையும் இருக்கும். அந்த சிலுவை, மாதாவினுடைய உடல் இரண்டும் பொருந்தி இருக்கும். அவருக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒரு சுரூபத்தை வடிவமைக்கிறது அப்படின்னா, அவர் லேடி ஆஃப் ஆல் நேஷன்ஸ் ஆம்ஸ்டர்டமில் இருக்கிற அந்த சுரூபத்தை பார்த்து அதே போல் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சுரூபத்தில் சிலுவைக்கு முன்பாக மாதா நிற்பாரை தவிர இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்ததா இல்லை. ஆனால் இந்த சுரூபம் ஒரே மரத்திலே சிலுவையும் இருக்கிறது, மாதாவினுடைய உடலும் அப்படியே இணைக்கப்பட்ட நிலையில் இருப்பது. அந்த மாதா அந்த துன்பத்தோடு, இயேசுவினுடைய துன்பங்களோடு இரண்டர கலந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சாலச்சிறந்த சான்றாய் இருக்கிற ஒரு வித்தியாசமான சுரூபம். இந்த சுரூபத்தின் முன் தான் அந்த அதிகாலையில் 3 மணிக்கு அந்த சிஸ்டர் ஆக்னஸ் அவங்க போய் வேண்ட போகிறாங்க. சிஸ்டர் ஆக்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்க 30 வயதில் தான் கத்தோலிக்க மறைக்கே வராங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்க வந்து புத்த மதத்தை தான் பின்பற்றி இருந்தாங்க. பிறகு இயேசுவின் மீது கொண்ட அன்பினால், நம்பிக்கையினால் அவர்கள் கத்தோலிக்கராக மாறுகிறார். கொஞ்சம் காது கேட்காதான், சரியாக கேட்காது. ஆனால் அந்த நேரத்தில் மாதா அவரிடம் பேசியிருக்கிறார். பல காட்சிகளில் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 101 முறை அந்த சுரூபத்திலிருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, சில நேரங்களில் அந்த மரத்தாலான அந்த சுரூபத்தில் வியர்வை வருமா, திடீரென்று இரத்த துளிகளும் வருமா. அப்புறம் பிறகு அதை ஆய்வு செய்கிறாங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பெரிய டீமே வராங்க. வந்து எல்லாமே ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த இரத்த மாதிரிகையில் சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பிய போது அது பி பாசிட்டிவ் என்ற இரத்தமாக இருந்திருக்கிறது. அதே போல் அந்த கண்ணீர் துளிகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் ஆய்வகத்தில் வைத்தபோது அவையெல்லாம் மனிதர்கள் சிந்துகிற கண்ணீரோடு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. மனிதர்களுடைய கண்ணீர் என்று மருத்துவர்களே, ஆய்வறிஞர்களே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பின்னாளிலே வத்திக்கான் வந்து இந்த காட்சியை அங்கீகரித்தது. மாதா அவருடன் பேசிய காட்சி, அவருக்கு விசேஷ விதமாக அந்த காது கேட்கும் திறனும் கிடைக்கப்பட்டதை எல்லாம் வத்திக்கானில் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 101 முறை மாதா அழுதுருக்கிறாங்க பாருங்க. மாதாவினுடைய அழுகை, துன்பத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக மாதா கண்ணீர் சிந்துகிறார். தன் மகனுக்கு மட்டுமல்ல, அவர் நமக்காகவும் கண்ணீர் சிந்துகிறார். மாதா வந்து வியாகுல மாதா நமக்காக தொடர்ந்து கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கிறார். விவிலியத்தில் ரொம்ப சின்ன ஒரு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? யோவான் நற்செய்தியில் வரும் பாருங்க, லாசர் இறந்த பொழுது இயேசு அழுதார். ஜீசஸ் வெப்ட். ரொம்ப ஸ்மால் சென்டென்ஸ், ஆனால் கடவுளுடைய மனிதாபிமானத்தை அது காட்டுகிறது பாருங்கள். அவருக்குள்ளேயும் ஒரு மனித முகம், ஒரு இரக்க குணம், அவருக்குள்ளேயும் ஒரு இருதயம் என்பதை எல்லாம் அது அழகுற புலப்படுத்துகிறது என்றால், மாதா நமக்காகவும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்காக மாதா கண்ணீர் சிந்துகிறார். இந்த நேரத்தில் வியாகுல அன்னையோடு இன்னொரு அன்னையை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது எங்களோட இருக்கிற மாதா. நான் சேலம் மறை மாவட்டம் ஓமலூரில் தொழுநோய் நிவாரண நிலையத்தினுடைய இயக்குனராக இருக்கிறேன். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. எங்கள் மறை மாவட்டத்தை சேர்ந்தது சென்ட் ஜோசப் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு விசேஷ விதமான மாதா இருக்கிறாங்க. நீங்கள்லாம் முதல் முறையாக அந்த மாதாவை பார்க்க போகிறீங்க. அந்த மாதாவினுடைய பெயர் வர்ஜின் ஆஃப் த புவர், ஏழைகளின் கன்னி. போய் பார்க்கலாமா? வாங்க. பல ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. வாங்க. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் வாங்க. இதுதான் LRRCயில் இருக்கிற சாப்பல், எங்கள் தொழுநோய் நிவாரண நிலையத்திற்கான ஒரு சிற்றாலயம். கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும்
பேர் தான் ஏழைகளின் கன்னி மாதா, வெர்ஜின் ஆஃப் த புவர். முதல்ல இந்த ஏழைகளின் கன்னி மாதா எந்த இடத்துல முதன்முறையாக காட்சி கொடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெர்ஜின் ஆஃப் த புவர், ஏழைகளின் கன்னி மாதா, பெல்ஜியம் நாட்டில் பேனு அப்படின்ற இடத்துல 1933ஆம் ஆண்டு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுமி, அவங்க பேர் வந்து மேரியட் பெக்கோ. அவங்க ரொம்ப உடல்நலம் சரியில்லை, அவங்க அம்மாவும் ரொம்ப உடல்நலம் சரியில்லை, அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து அம்மா அப்படி இருக்காங்க, வீட்லேயும் பொருளாதார சூழல் சரியில்லைன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டினுடைய ஜன்னலை திறந்து ஏக்கமாக யாராவது ஒருத்தங்க நமக்கு உதவ மாட்டாங்களா? அந்த ஏக்கம் கடவுளை பார்த்து, கடவுளே நீர் உதவ மாட்டீரா, இந்த மாதிரி ஏழைகளுக்கு நீர் உதவ மாட்டீரா என்று கேட்பது போல அந்த பொண்ணு ஏக்கமாக கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு தோட்டத்தில் தோன்றியவர் தான் ஏழைகளின் கன்னி மாதா, வெர்ஜின் ஆஃப் த புவர். அந்த பொண்ணுகிட்ட என் பேர் ஐ எம் த வெர்ஜின் ஆஃப் த புவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதா சுரூபம் இங்கே எப்படி வந்தது? எங்களுடைய நிறுவனம் 1956 தொடங்கப்பட்டது. அப்போது சேலமறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்த ஆயர் வெண்மணி செல்வநாதர் தொடங்கினார். பிறகு 1961 ஜெர்மனியிலிருந்து எலிசபெத் ஃபம்ஸ்டெயின் அப்படின்ற மருத்துவர் டாக்டர் அவங்க வராங்க. இந்த பகுதிகளெல்லாம் தொழுநோய் பயங்கரமாக பரவுதுன்னு கேள்விப்பட்டு சேவை புரிவதற்கென்றே வந்தவங்க. 100 வருஷம் வாழ்ந்தாங்க. 1917 பிறந்து 2017 தான் இறந்துருக்கிறாங்க. ஏறக்குறைய 22,000 தொழுநோயாளர்களை தொட்டு அவங்கள குணப்படுத்திய மாபெரும் ஒரு மனித புனிதை அவங்க டாக்டர் எலிசபெத் ஃபம்ஸ்டெயின். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியாக இந்த அவர் லேடி ஆஃப் பேனோ என்று சொல்லுகிற அவர் லேடி ஆஃப் த புவர், அதாவது வெர்ஜின் ஆஃப் த புவர், ஏழைகளின் கன்னி மாதா சுரூபத்தினுடைய ஒரு மாதிரியை கொண்டு வந்து பெங்களூரில் இருக்கிற ஒரு சிற்ப கலைஞரை வச்சு இந்த சுரூபத்தை, இது வந்து ஒயிட் சிமெண்ட்டில் செஞ்சுருக்காங்க, இந்த சுரூபத்தை வடிவமைத்தாங்க. இப்போ இந்த சுரூபத்தை பற்றிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இது மற்ற சுரூபங்களை விட வித்தியாசமாக இருக்கும். நிஜமாக உங்களில் பல பேர் இதை முதன்முறையாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதன்முறையாக பார்க்குறவங்க மாதாவுக்கு வந்து வெர்ஜின் ஆஃப் த புவர், ஏழைகளின் கன்னி மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு கூட சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. அது நம்மளோட சிம்பிள் ப்ரேயராக மாதாவுக்கு நம்ம வைப்போம். கண்டிப்பாக மாதா நம்மளை ஆசிர்வதிப்பாங்க. இந்த மாதா சுரூபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ப்ளூ கலர் கிடையாது. ஆக்சுவலி அந்த காட்சியில் ஒயிட் கலரில் தான் இருக்குது ஒரிஜினல் சுரூபம். ஆனால் ரொம்ப அழகாக அந்த ஒரிஜினல் சுரூபத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இதை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த அவர் வெர்ஜின் ஆஃப் த புவரில் என்னென்ன இருக்குதோ அந்த சுரூபத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக ஒயிட் கலர், அதுவும் அந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது தான். நம்ம மொழியில் சொல்லணுன்னா ஒரு கதராடையை போல். ஏன்னா ஏழைகளின் கன்னியாக இருக்கிறாங்க இல்லையா, அதே போல் பாருங்கள், அவங்க சிரம் தாழ்த்தி பார்ப்பது என்பது ஏதோ ஒரு பாசிவாக லிசனிங் மட்டும் இல்லை, கஷ்டப்படுறவங்கள நேராக பார்க்குற அந்த தன்மையை அது குறித்து காட்டுகிறது. எப்போதும் ஏழைகளுக்காக பரிந்து பேச குவிந்த கரங்கள் பாருங்கள். ரெண்டாவது, இந்த மாதா ரொம்ப ஹைட்டாக மட்டும் இல்லை, அவங்க லீனாக இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க. அதுவே பாருங்களேன், ஏழைகளோடு எல்லா விதங்களிலும் பொருந்தி போகிற ஒரு சுரூபம் போலவே. இப்போ நான் பாருங்கள், ஏழைகளுக்கு பணி செய்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா இவ்வளோ குண்டாக இருந்துட்டு? ஆனால் பாருங்களேன், எல்லாமே அந்த ஒல்லியாக இருக்கிறதுல கூட அப்படி. அதே போல் இந்த சுரூபத்தில், இந்த காட்சியில் ஒரு கால் மட்டும்தான் தெரிஞ்சதான், இன்னொரு கால் தெரியல. அது எப்படின்னு அதை டீகோட் பண்ணுறதுக்கோ விளங்கி கொள்வதற்கோ எனக்கே முடியல. இருந்தாலும் வந்துட்டு இதில் ஒரு கால் இருப்பது அதிசயம். மற்ற எல்லா இடத்துலையும் 2 கால் இருக்கும். இதில் ஒரு ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் வந்து காட்சியின் போது வரல. பிறகு 1985 போப் ஜான் பால் II அவர் வந்து மே மாதம் பெல்ஜியமில் போய் இந்த மாதாவை பார்த்து, அப்போ அவர் ஒரு சின்ன ரோஸை அந்த காலில் வச்சாராம். அந்த ரோஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ரோஸ். இந்த மாதா பாருங்கள், கருணையின் வடிவமாக இருக்கிறது.
இது இன்னொரு பக்கம் இதை நீங்கள் அழகாக நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்து மண்டியிட்டு மாதாவினுடைய கண்களை பார்க்கிற போது அந்த கண்கள் நம்மையே பார்ப்பது போல இருக்கிறது. பிறகு எழுந்திரிச்சோம்னா அப்படியே ப்ரொக்ரெசிவாக அதை நம்மளையே பார்த்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தை தருகிற ஒரு அற்புதமான மாதா. இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களை ஒரே ஒரு சிந்தனையை நான் விடுறேன். கடவுள் ஏழைகளின் மீது கொண்ட அன்பு பாருங்கள். லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்தில் இயேசுவை ஒருத்தர் விருந்து கூப்பிடுவார். அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, நீங்கள் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையுங்கள் என சொல்லுவார். பாருங்கள், அந்த 4 டைப் ஆஃப் பீப்புள், த புவர், த லேம், த கிரிப்பிள்ட், த பிளைண்ட். ஏழைகள், கால் ஊனமுற்றோர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர். 4 பேரும் இனி கடவுள் தான் எங்களுக்கு, இந்த உலகம் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் எல்லாமாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களை அனுப்பி இயேசுகிட்ட கேட்பார், நீங்கள் தான் வர்றவரா இல்லை வேறு யாராவது ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்கணுமான்னு. அப்போ இயேசு சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போய் யோவானிடம் அறிவியுங்கள், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏன் ஏழைகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. கடவுள் எப்பயுமே ஏழைகள் பக்கம் நிற்கிறார் பாருங்க. அவரை எல்லா விதத்திலும் பின்பற்றிய அவரது அன்பு சீடரும் தாயும் மாதா தன் பெயரையே வெர்ஜின் ஆஃப் த புவர், ஏழைகளின் மாதா. இன்னைக்கு அன்னை மரியாவினுடைய வியாகுலங்களை சிந்திக்கிறப்ப இன்னைக்கு கடவுள் இன்னொரு மாதாவை நமக்கு காட்டியிருக்கிறார், ஏழைகளின் மாதா. இந்த இடத்துல நம்மளிடம் வசித்து கொண்டிருக்கிறார் பாருங்க. மாதா கண்ணீர் வடிக்கிறார். வெறுமனே நாம் படுகிற துன்பங்களுக்கு மட்டுமல்ல, நமது பாவங்களுக்காகவும் மாதா கண்ணீர் வடிக்கிறார். நமது ஆன்மீக பற்றில்லாத தன்மைகளுக்காகவும் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். இந்த ஏழைகளின் கண்ணி அந்த சிறுமியிடம் அழகாய் சொன்ன, அற்புதமாய் சொன்ன 5 வரிகளை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். முதல் வரி, ஏழைகளின் கண்ணி நாமே, இன்னல்களை போக்கவே வந்துள்ளேன். 2வது வரி, இன்னல்களை போக்க வந்திருக்கிற அன்பு தாய். 3வது வரி, இறைவனில் நம்பிக்கையாயிரு, கடவுள் மேலே இருக்கிற பக்தியிலிருந்து கொஞ்சம் கூட அசரக்கூடாது. 4வது வரி, அதிகமாக ஜெபி. 5வது வரி, இரட்சகரின் தாய் நாமே. வாழ்க மரியா.